ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது T2Lex அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சால்டர் ஸ்டேஷன் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது. ஸோ ஆக்சுவலா ஒரு டிஜிட்டலைஸா இருக்கக்கூடிய ஒரு சால்டர் ஸ்டேஷனோ இல்லை ப்ளோயரோ நம்ம கண்டிப்பா கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கும்போது இப்போ நிறைய பேர் கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ T2Lex எப்படி சார் கான்ஃபிகரேஷன் பண்றது, ப்ளோயர் சுகன்ல இருக்கக்கூடிய எப்படி கான்ஃபிகரேஷன் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆக்சுவலா கான்ஃபிகரேஷன்றது நார்மலாக நான் செட் பண்ணுறேன், டெம்பரேச்சர் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 150 டிகிரி வைக்கிறேன், 150 டிகிரி எனக்கு ரைஸ் ஆகுது அப்படின்ற மட்டும் கிடையாது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பற்றி சொல்கிறேன். நான் இந்த ரொட்டேட்டபிள் நாபை டபுள் டேப் பண்ணுறேன். டபுள் டேப் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல் 195 டிகிரி செல்சியஸ், செகண்ட் சேனல் எடுத்துக்கிட்டால் 350 டிகிரி செல்சியஸ், தேர்ட் சேனல் 440. இந்த மாதிரி 3 செட்டிங்ஸை நான் என்ன பண்ணிக்கிற முடியும்னா செட் பண்ணிக்கிற முடியும். அது இதோட கான்ஃபிகரேஷன் தான் பண்ண முடியும். நார்மலா 3 சேனலா என்ன பண்ணிக்கலாம், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதை லாங் ப்ரெஸ் பண்றேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணா இதோட மெனு வரும். ஸோ அந்த மெனுவில் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேலிபிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெனு. ஸோ இந்த கேலிபிரேஷன் எதுக்காக அப்படின்னா நார்மலா இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா டார்கெட் டெம்பரேச்சர் 350, ரியல் டைம் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்றது நம்ம ஷோ ஆகும். அது கீழே கரெக்ட் டிஃபரெண்ட் இருக்கும். ஆக்சுவலா இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணா நம்மளோட மல்டிமீட்டர்ல டெம்பரேச்சர் சென்சிங் இருக்கக்கூடிய மல்டிமீட்டர்ல நான் கரெக்டா அந்த கரெக்ட் டிஃபர் வேல்யூ வச்சு எனக்கு இங்க செட் பண்ணிருக்க டெம்பரேச்சரும் என்னோட டிப்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் சேம் டெம்பரேச்சரா இருக்கான்னு கேலிபிரேஷன் பண்ணும். ஸோ அதை பத்தின வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் செட்டிங்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மறுபடியும் டபுள் டேப் பண்றேன். ஸோ அடுத்து ஷார்ட்கட் டெம்பரேச்சர் அப்படின்றது நான் முன்னாடியே பார்த்தோம். 3 சேனல் சொன்னேன். இந்த 3 சேனல்ல எனக்கு 190 டிகிரி வேணும், இல்லை செகண்ட்ல 350 வேணும் அப்படின்றத நான் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 சேனல் செட்டிங்ஸா நம்ம செட் பண்ணிக்க முடியும். மறுபடியும் டபுள் டேப். அடுத்து பார்க்க போற ஆப்ஷன் ஆட்டோ ஐடியல் செட்டப். ஆட்டோ ஐடியல் செட்டப் எதுக்காக அப்படின்னா இப்போ எனக்கு டெம்பரேச்சர் வந்து எனி டைம் 350 டிகிரில இருக்கு சார், நான் வந்து ஐடியலா வச்சிருக்கேன் ஒரு மிஷின் அப்படின்னா எனக்கு இந்த டிப்பும் டேமேஜ் ஆயிரும், மிஷினும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ நான் டெம்பரேச்சரை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 125 டிகிரி செல்சியஸ், அதாவது எத்தனை செகண்ட்ஸ்ல வரணும், 2 செகண்ட் 125 டிகிரி செல்சியஸ் வரணும் அப்படின்றத இந்த ஆட்டோ ஐடியல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆட்டோ ஸ்லீப். ஆட்டோ ஸ்லீப்ன்றது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆஃப் டைமர். எனக்கு அந்த 120 டிகிரி வந்தாலும் எனக்கு அது டெம்பரேச்சர் தான். அப்ப நான் வந்து எப்ப ஸ்லீப் மோடுக்கு போனா அதுல இருந்து 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸ்லீப் மோடுக்கு போயிடணும். அது 10 நிமிஷம் வைக்கலாம், 11 நிமிஷம் நம்மளோட இஷ்டம், 5 நிமிஷம் கூட வைக்கலாம். ஸோ அதுக்கு அடிக்கூடிய ஆப்ஷன் வந்து வேக்கப். நான் எப்ப ஹேண்டில் அந்த நம்மளோட சால்டர் என்ன எப்ப எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அதே டெம்பரேச்சருக்கு எனக்கு என்ன ஆயிரும் வந்துடும் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு. இல்ல எனக்கு ஹேண்டில் வேணும்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அடுத்து டபுள் டேப் பண்றேன் அப்படின்னா டெம்பரேச்சர் பூஸ்ட். ஸோ இது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. பூஸ்ட் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ், ஹோல்டு டைம் 30. அதான் நான் ஒரு 350 டிகிரில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சிங்கிள் பிரஸ்ல பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 50 டிகிரி உடனே இன்க்ரீஸ் ஆயிரும். அதுவும் 30 செகண்ட்ஸ் கழிச்சு டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு நமக்கு வந்துடும். நம்ம வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணி மறக்காம தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.